வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 2 மினிட்ஸ்ல டக்குன்னு ரெடி ஆகக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திருக்கேன். அதே அளவு நெய்யும் ஊத்திக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கிட்டோம்னா எண்ணெய் நெய் 2 கலந்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட், பிளேவர் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப இதுல பிரியாணி எல்லாம் 1 போட்டிருக்கேன், கிராம்பு 2 போட்டிருக்கேன், பட்டை ஒரு சிறு துண்டு போட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு இது மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுறேன். இப்ப இதெல்லாம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இது கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சாப்பர்ல போட்டு எல்லாமே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1 நிமிஷத்திலேயே ஆயிரும். இப்ப வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டா, ரொம்ப லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப ஆனியன்ஸ் ஒரு 3/4 அளவு வெந்துருச்சு. பாருங்க, சாப் பண்ணி வச்ச பீன்ஸ் போட்டிருக்கேன். நான் 2 கப் அளவு 250 ml 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸுக்கு 1:2 அப்படிங்கிற ரேஷியோல அத குக்கர்ல வச்சு வேக வச்சு 3 விசில் போட்டு வேக வச்சோம்னா சூப்பரா வெந்துரும். அத நம்ம எடுத்து தட்டுல ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்ப கேரட் பாருங்க, அதுவும் சாப் பண்ண கேரட், அதையும் போட்டுடலாம். முட்டைக்கோசும் சாப்பிடு முட்டைக்கோசு, இதையும் போட்டாச்சு. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இது எல்லாமே மிளகு ஜீரகம் பொடி பண்ணது, வீட்லயே பொடி பண்ணது, அது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது இட்டாலியன் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு சீசனிங் சொல்லிட்டு அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே பிளேவரை பிடிக்கிறது. அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நல்லா லைட்டா ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டோம். நம்ம இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். 2 கப் நான் ரைஸ் எடுத்துக்கிறதால கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸும் நிறைய இருக்கிறதால உப்பு நம்ம தேவை, நம்மளோட டேஸ்டுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அத போட்டுடலாம். நம்ம நல்லா உதுத்து வச்சிருக்கோம் பாஸ்மதி ரைஸ வேக வச்சு. 1:2 அப்படிங்கிற ரேஷியோல வாட்டரை போட்டு குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கோம். அந்த பாஸ்மதி ரைஸ போட்டு நம்ம நல்லா இப்ப கலக்கிடலாம். பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் நல்லா கலந்து வந்துருச்சு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. வெஜிடபிள்ஸ் ஆனியன்ஸ் போட்டு ஒரு 2-3 ஃப்ரை பண்ணிட்டு, வெஜிடபிள்ஸ் போட்டு 2-3 ஃப்ரை பண்ணிட்டு ரைஸ போட்டுட்டோம்னா நம்மளோட 2 மினிட்ஸ் ஃப்ரைட் ரைஸ், இட்டாலியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சுங்க. சூப்பரான சுவையான ஒரு ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சென்னா கிரேவி நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். மார்னிங் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட நம்ம இது ஈஸியா இருக்குங்க. ஸ்டேஜ்ல நம்ம ஏதாவது வாயில போட்டு பார்த்துட்டு சப்போஸ் உப்பு காரம் ஏதாவது பத்தல, காரத்துக்கு மிளகு பொடி தாங்க, உப்பு எல்லாம் பத்தலைன்னா நான் போட்டுக்க போறேன். அதுக்கப்புறம் இதுல ஆனியன் அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஆனியன்ஸ் நம்ம சேர்க்கிறப்ப நிறைய வேணுங்கிறத சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தாள் இருக்கு இல்லைங்களா, அதையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் அதெல்லாம் போடல, டக்குன்னு ரெடி ஆற மாதிரி இது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரைட் ரைஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிருங்க. அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.